இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு உன் தங்கச்சியோட வாழ்க்கையை நீயே கெடுத்துறாதமா. அப்பா, நீங்களா இப்படி பேசுறீங்க? ஆமா எலி, இந்த கபில நல்லவனா இல்ல அவன் திருந்திட்டானான்னு நிச்சயமா எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த இந்திராணியும் சம்பந்தியும் ரொம்ப நல்லவங்க. இந்திராணி சொன்னா எதுவா இருந்தாலும் கபில உடனே கேட்கிறாங்கிறத நாமளே கண் கூட பார்த்துட்டோம். அதனாலதான் சொல்றேன், நிச்சயமா கபில இந்திராணி பேச்ச கேட்டு திருந்து வாங்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இத பாருடா, நிறைய பேரு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டு குட்டிச்சவர் ஆயிடுறாங்க. ஆனா சில பேரு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப கேவலமானவங்களா இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்தி அந்த குடும்பத்துக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்றாங்க. அத நாமளே நிறைய பேரை கண் கூட பார்த்துட்டோம். அதனாலதான் சொல்றேன். அது மட்டும் இல்லடா, நம்ம ரித்திகா கபில மேல உயிரையே வச்சிருக்கா. அதுக்காகவும் சொல்றேன். ஐலி, இத பாரா, ஒரு அப்பனா நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். இத நான் உன்கிட்ட கடைசியா கேட்கிறேன். தயவு செஞ்சு நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்டா. ஐலி, என்ன ஆச்சு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சீனியர். என்ன குழப்பம்? அந்த கபிலன் உண்மையாவே திருந்திட்டானான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. எங்க தப்பான முடிவை எடுத்துட்டோமோன்னு ஒரு பக்கம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கபிலன் உண்மையிலேயே திருந்திருப்பானா? என்னால அப்படி கிளாரிட்டியாலாம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நான் நல்லா கவனிச்சேன். கபிலனை பத்தி நீ எல்லார்கிட்டையும் சொல்லி சண்டை போட்டப்ப அவன் செஞ்ச தப்பெல்லாம் மறைக்கல. எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டான். அத வச்சு அவன் திருந்திட்டான்னு சொல்றீங்களா? அப்படி முழுசா சொல்ல முடியலனாலும் அவன் முன்னாடி இருந்த மாதிரி மோசமா இருக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். மேபி அவன் திருந்துறதுக்கு ட்ரை கூட பண்ணலாம்ல. சரி விடு, அதான் எல்லாம் முடிஞ்சு கல்யாணமே நடக்க போகுது இல்ல. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. இல்ல சீனியர், எங்க அப்பாவும் என் சித்தியும் என்கிட்ட பேசினப்போ என்னால எதுவுமே சொல்ல முடியல. அதனாலதான் வேற வழி இல்லாம ரித்திகாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். உங்க அப்பா உன்னை தனியா கூட்டிட்டு போய் பேசும்போதே எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பொதுவா அப்பானாலே அப்படிதான் ஐலி. தான் பெத்த பிள்ளைங்களோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. யார் கால்ல வேணாலும் விழுவாங்க, எதுக்கும் தயங்க மாட்டாங்க. சீனியர், என்ன அப்பா இல்லாத இவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு பாக்குறியா? இல்ல சீனியர், நான் அப்படி நினைக்கல. அப்பா அம்மா இருக்கிறவங்களே அவங்க பேச்ச கேட்காம அவங்கள மதிக்காம இருக்காங்க. ஆனா நீங்க அப்பா அம்மா எல்லாமே எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ஒண்ணு சீனியர், உங்களுக்கு வேணா அப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருப்பீங்க. எனக்கு அதுல 100% நம்பிக்கை இருக்கு. என் தம்பி எங்க காணோம்? அக்கா, உன் தம்பி உன் பக்கத்துல தானே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹே, நான் கபிலனை கேக்கல, ஏன் இன்னொரு தம்பி சிவா எங்கன்னு கேக்குறேன். ஏ சிவா, சிவா அக்கா இங்க வா. இதோ வரேன்க்கா. சார், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. என்ன சிவா, நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம், நீ மட்டும் எங்க போன? இல்லக்கா, தெரிஞ்சவங்க கூட பேசிட்டு இருந்தேன், அதனாலதான்.
ஏய், இனிமே நீ எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும், புரியுதா? நீ ஒன்னும் பொண்ணு வீடு கிடையாது, மாப்பிள்ளை வீடு, ஞாபகம் இருக்குல்ல? ஆ, சரிங்கக்கா. போ, அங்க போய் அயலி கூட நில்லு. அக்கா அது வந்து போடா. ஆ, சரிங்கக்கா. சரி சரி, எழுந்துறீங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுவோம். ஹே, ஏய் ம். ஏய் அம்மு அம்மு, ஆ? டான்ஸ் தான் எல்லாரும் ஆடுறாங்க. இன்னைக்கு நம்ம ரித்திகா கல்யாணத்துக்காக ஸ்பெஷலா நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன? பாரா, அப்படி என்ன சார் ஸ்பெஷலா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா சும்மா இல்லைன்னு தெரிய வேண்டாமா? கூப்பிடுற நம்ம சிங்கர் திவினேஷ. சங்கரி, உன் முகத்தை நான் இப்ப எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறேன். உன்னை தொலைச்சிட்டு நிக்கிற பாவிமா நானு. என்ன மன்னிச்சிடு சங்கரி, என்ன மன்னிச்சிடு. இந்த பர்ஸ் யாரோடதுன்னு தெரியணும். யாரோடதா இருக்கும்? யாருதா இருக்கும்? என்ன என்ன சம்பந்தி, எங்க நிக்கிறீங்க? என்ன சம்பந்தி, இது யாரோட பர்ஸ்? தெரியல சம்பந்தி, கீழே கிடந்தது. கீழே கிடந்துச்சா? சரி கொடுங்க, நான் யாருன்னு பார்த்து கொடுத்துறேன். இல்ல, நானே பாத்துக்கிறேன். ஆ, அப்படியா? சரி கொடுத்துருங்க. சீனியர், ஆ? அது உங்க பர்ஸா? ஆமா இல்லையா, இது ஏன் பர்ஸ் தான். சார் சார் சார், இந்த பர்ஸ் என்னோட தான். இவ இந்த போட்டோல இருக்கிறது யாரு? சார் அவங்க அம்மா சார்.